அப்புறம் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம்ல? இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். இத பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுது. அடுத்ததா ஒரு செலிபிரிட்டி மணமக்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாட போறாரு. அந்த செலிபிரிட்டி வேற யாரும் இல்ல, நம்ம வானதியோட அப்பா சுந்தரமூர்த்தி அங்கிள் தான். சார், நீங்க இப்ப மணமக்களை வாழ்த்தியும் பாடலாம், இல்ல உங்க டார்லிங்க அவங்கள நினைச்சு நீங்க பாடலாம். ஆனா நீங்க பாடியே தீரணும். அதெல்லாம் இல்ல தம்பி, நான் பாடி பல வருஷம் ஆச்சுப்பா. போங்க சின்ன பிள்ளையாட்டம், நீங்க ஆடுங்க பாடுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறோம். அங்கிள், ஆடுறது பாடுறதுக்கு வயசெல்லாம் ஒரு கணக்கே இல்ல. ஏஜ் ஒரு கவுண்ட் தான், நம்பர் தான். இப்ப நீங்க பாடல, நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்போம். ஆமாமா, நான் தர்ணாவே இருப்பேன். பாடுங்க சார். அட என்னம்மா, சரி. கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவரே நினைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே நீ வாழ்கவே. இவங்க நம்ம என்னாச்சுப்பா? இல்ல, உங்களை மாதிரி தான் என் சித்தி இருப்பாங்க. அதான். உங்க பேரு? அமுதா. அமுதா, சரி சரி. சைலண்டா இருக்கீங்க. உங்க சித்தி பேரு? வனஜா, வைலண்ட் வனஜா. வரேன் சித்தி. வரேன்க்கா. வாங்க தம்பி. जीवा, हाँ டே ஜீவா, அண்ணி எங்கடா இங்க வந்தா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காவ? யாரு? நீ இன்வைட் பண்ணிருப்பன்னு நினைச்சேன். டே, நான் ஏன்டா அவளை இன்வைட் பண்ண போறேன்? முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. வந்தவங்களை எப்படின்னா போக சொல்ல முடியும்? ஜீவா, அது வந்துட்டமா. ஜீவா, எங்கடா போற? அம்மா கூப்பிடுறாங்கண்ணா, இருங்க நான் கேட்டு வந்துடுறேன்.
டென்ஷன் ஆகாம சிரிச்ச மாதிரி நில்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். Congratulations. Thank you. Congratulations, Karthik. தேங்க்ஸ். என்ன கார்த்திக், இவ அலையா விருந்தாளியா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? நான் உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல். என்ன இருந்தாலும் நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ண முன்னாள் காதல் இல்லையா? நான் இல்லாம உன் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? நான் வந்து விழாவை சிறப்பிச்சு வாழ்த்திட்டு போனாதானே இன்னும் கிக்கா இருக்கும். இப்ப நான் வந்தது உன்னை விஷ் பண்ண வந்தேங்கிறத விட என்ன வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போற பாத்தியா? அவ என்ன ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கத்தான் வந்து. உன் ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட மேட்சே இல்லாம இருக்கா. யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல் வாங்கி பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறவ நீ. நீ நினைச்சா எத்தனையோ பணக்கார மல்டி மில்லியனியர்ஸ் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இவளை எப்படி செலக்ட் பண்ணன்னு தான் தெரியல. என்ன அவாய்ட் பண்ணிட்டு இன்னொருத்திய கட்டிக்கிறேன்னா அவ என்னை விட பெட்டரா தானே இருக்கணும். ஆனா இவ படுமட்டமா இருக்கிறா. அனு, will you please shut up? என்ன கார்த்திக், எங்க அம்மா எது செஞ்சாலும் எனக்கு பெஸ்டா தான் இருக்கும்னு பக்கம் பக்கமா பேசினேல்ல, இப்ப என்னாச்சு? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில கல்யாணம்லாம் தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர்ந்த பொருத்தமே இல்லாத கல்யாணம்னு. இந்த கல்யாணமும் அப்படித்தான். கொஞ்சம் கூட உனக்கு பொருத்தமே இல்லை. எனிவே, உன்னோட கல்யாண வாழ்க்கைக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். வானதி, அவ இதை என்ன டீஸ் பண்ணணும்னு இப்படிலாம் பேசிட்டு போறா. நீ எதுவும் அதை சீரியஸாக எடுத்துக்காத. முக்கியமா அம்மாவுக்கு இதை பற்றிலாம் தெரியவே கூடாது. நீ முதல்ல கண்ணத்தோட. வானதி, என்னாச்சுமா? ஏன் அழற? முதல்ல கண்ணத்தோட வானதி. கல்யாண பொண்ணு இப்படி அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு இன்னைக்கு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஏன் வானதி இப்படி எல்லாம் பேசுற? இங்க யாரும் உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி உண்மையை சொல்லிருக்காங்க. என்ன வானதி இது? யாரோ ஒருத்தி பேசிட்டு போனதை நினைச்சா நீ இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? சொந்த பந்தம், வேண்டப்பட்டவங்கன்னு இத்தனை பேரை கூட்டி ஒரு விசேஷத்தை நடத்துறப்போ அதுல 4 பேரு 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதையெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி வருத்தப்படலாமா சொல்லு? எனக்கு என்னவோ அவங்க பேசுனதெல்லாம் சரியா இருந்ததா தான் தோணுதுமா. நான் எந்த வகையிலயும் உங்க மகனுக்கு பொருத்தம் இல்லைன்னு நானே உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க தான் என் மனசுல மட்டும் இப்படி ஒரு எண்ணம் இருந்ததா சொல்லிட்டே இருந்தீங்களேம்மா. என்ன சமாதானப்படுத்தி வச்சீங்க, என்ன கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சீங்க. உங்க தகுதிக்கும் தராதாரத்துக்கும் உங்க பிள்ளையோட படிப்புக்கும் நான் எந்த விதத்திலயும் பொருத்தம் இல்லாதவன்னு நான் நினைச்சதுதான் எல்லாருமே நினைச்சிருக்காங்கம்மா. யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டு வானதே. ஆனா இது வரைக்கும் நானோ என் வீட்டுல உள்ளவங்களோ இல்ல ஏன் பிள்ளையோ
உன்னை அந்த மாதிரி நினைச்சிருப்போமா சொல்லு? நீங்க அப்படி நினைச்சது இல்லம்மா. இருந்தாலும் இங்க பாரு வானதி, லைஃப்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். நமக்கு அது சரின்னு பட்டதுக்கு அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நான் ஒன்னும் அவசரத்துல உன்னை மருமகளாக்கணும்னு நினைக்கல. நிதானமா யோசிச்சு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா போகும்னு நீ நினைக்கிறியா? இல்லம்மா. அப்போ உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை தூக்கி எறி. யாரெல்லாம் இப்போ உன்னை கார்த்திக்கு பொருத்தம் இல்லாதவன் சொல்றாங்களோ அத தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்த்திக் கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டு. அத விட்டுட்டு தேவையில்லாம உன் மனச போட்டு இப்படி குழப்பிட்டு இருக்காத. பொண்ணுங்களுக்கு பெத்தவங்க அமைச்சு கொடுக்கற வாழ்க்கை எப்பவும் தப்பா போகாது. இந்த விஷயத்துல நீ என்னையும் உங்க அப்பாவையும் நம்ப. கார்த்திக் உன்னை மனசார ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது, புரியுதா? வாயம் ஜீவா, கார்த்திக் ரெடி ஆயிட்டானான்னு போய் பாரு. சம்மந்தி, முகூர்த்தத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணோட அப்பா அம்மா சில சம்பிரதாயம்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு ஐயர் சொன்னாரு. அதனால நீங்க எங்கேயும் போயிடாம மணமேடை பக்கத்திலேயே இருங்க. ஸ்வேதா அம்மா, வானத்திக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆளுங்க வராங்கன்னு சொன்னல, வந்துட்டாங்களா? முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவங்கள சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. ராஜி, நான் சொல்றத டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா கேள. வானதி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. மா, இதுதாம்மா நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கான சரியான நேரம். வா போலாம், போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். வாமா. முகத்தை சோகமா வச்சுக்கோ. என்னங்க எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? சம்மந்தியம்மா, என்னங்க ஆச்சு? அது என்னங்க கையில பேப்பர்? என்னங்க இது? நாம அவளுக்கு பார்த்து பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அமுதா. வானதி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான்னு இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. ஐயோ கடவுளே கடவுளே, இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேட்டு பண்ணுங்க, தெரிஞ்சு பண்ணுங்கன்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ, அவ மனசுல என்ன இருந்துச்சோ ஏது இருந்துச்சோ ஒண்ணு தெரியலையே. அவ நம்ம கிட்ட வாயை திறந்து சொல்லவும் இல்லையே. சம்மந்தியம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுங்கம்மா, வெளியில யாருக்கும் கேட்டுற போது. என்னங்க சம்மந்தி நீங்க? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே தெரிஞ்ச என்ன, தெரியாம போனா என்ன? என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இப்படி எல்லாருக்கும் துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்காளே. அதை நினைச்சாலே எனக்கு கை காலெல்லாம் விடவிடன்னு இருக்கு. ஐயோ, இப்ப பாருங்க, உங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறது நாங்க தானே. இத்தனை நாள் கல்யாணத்தை நினைச்சு அவ்வளவு கனவுல இருந்தவ திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு தெரியலையே. அது என்னன்னு எனக்கு தெரியும் சம்பந்தி.
இதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொன்ன சமாதானத்தை அவ ஏத்துக்கல போல இருக்க. நடந்து முடிஞ்சதை இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ராஜேஸ்வரி. மண்டபத்துக்கு ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். பா பேசாம போலீஸ் கால் பண்ணி சொல்லிடலாம்ப்பா. இல்ல ஜீவா, போலீஸுக்கெல்லாம் போனா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். சரி ராஜேஸ்வரி, நான் வேணா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி மஃப்டியில வர சொல்றேன். நமக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் சொல்லாம பாத்துக்குவாரு. சரிங்க, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. ஆனா அது வரைக்கும் இத பத்தி கார்த்திகிட்ட யாரும் சொல்ல வேணாம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம எப்படிமா? இப்போதைக்கு வேண்டானே, நானே அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். இங்க எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். சம்பந்தி அம்மா, அந்த லெட்டர் கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார். இது உங்க பொண்ணோட கையெழுத்து தானா? ஆமா சார், இது எங்க வானத்தியோட கையெழுத்து தான். நீங்க ஏதோ கல்யாணத்துக்காக உங்க பொண்ணை கட்டாயப்படுத்துனீங்களா என்ன? ஐயோ இல்லைங்க இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ணோட முழு சம்மதத்தோட தான் நாங்க இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே செஞ்சோம். இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்க பொண்ணு லவ் அது இதுன்னு யார் கூடயாவது அஃபேர்ல இருந்திருந்தாலும் இருந்திருக்கலாம் இல்லையா? ஐயோ, என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? என் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அவளை அப்படி வளர்க்கல. சொல்லுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், அப்படிலாம் எதுவும் இல்ல. ராஜேஸ்வரி மேடம், கல்யாண பொண்ணு காணாம போனதுல உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க மேடம். சார், நான் இப்ப எதை பத்தி யோசிக்கிற மனநிலைமையில இல்ல சார். எங்களுக்கு வானதி எங்க போனான்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். முதல்ல பொண்ணு போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சம்பந்தி, என்கிட்ட சார் நம்பர் இருக்கு, நான் அனுப்பிடுறேன். உங்க எல்லாருக்கும் நான் போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன். சரிங்க சார். மண்டபத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை உடனே செக் பண்ணுங்க. ஓகே சார். மண்டபத்துல சந்தேகத்துக்கு இடமா ஏதாவது ஆள் நடமாடுறது தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். ஓகே சார். எங்க கான்ஸ்டபிள் 2 பேர் உங்க கூடவே இருப்பாங்க. அது போக நான் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அலாட் பண்ணி சிட்டில இருக்க எல்லா செக் போஸ்டையும் அலாட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா கல்யாணம் பொண்ணை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இன்ஸ்பெக்டர், சார் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு மேடம். எங்க டிபார்ட்மெண்ட்னால இந்த விஷயம் வெளியே வரவே வராது. நீங்க கவலைப்படாதீங்க. காலையில தான் அந்த பொண்ணு மண்டபத்தை விட்டு போயிருக்குன்னா இந்நேரம் சிட்டியை கூட தாண்டி இருக்க முடியாது. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். தைரியமா இருங்க. நாங்க வரோம் சார். என்ன இந்த போலீஸ்காரன் ஓடி போனவளை கண்டுபிடிச்ச தீர்வுன்னு இவ்வளவு உறுதியா சொல்றாரு? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நான் தான் பிளான் போட்டேன்னு கண்டுபிடிச்சிருவாரோ? நீங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறதா கேள்விப்பட்டேன். அதான் போறப்ப சாப்பிடுறதுக்கு பலகாரம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஹலோ அம்மா. ரொம்ப சந்தோஷமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணை பார்த்துட்டீங்க. நைஸ். ஆனா பரவாயில்லப்பா, உன் கல்யாண விஷயத்துல நான் தப்பான முடிவெடுக்க மாட்டேன்னு
இந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்க பாத்தியா? அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு வானத்தை இத செஞ்சுதான் ஆகணும். என்னால முடியுமா? என்ன அவங்க மருமகளா ஆக்கிறதுக்காக அம்மா இவ்ளோ தூரம் போராடுறப்போ அவங்களுக்காக நான் இதை கூட செய்யலனா எப்படிமா? நிப்பாட்டு. இதுதான் கல்யாணத்துக்கு வரவங்களை வரவேற்கிற லட்சணமா? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமான ஆளு தெரியுமா? என்ன முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துதான் என்ன வரவேற்கணும். அதுதானே எனக்கும் மரியாதை. ஏங்க இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? போய் உங்க தங்கச்சிட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உள்ளதானே, நான் அவளை போய் கேக்குறேன். வா. ஐயா எடுத்துங்கய்யா. என்ன இது? டீங்க ஐயா. டீலாம் சாப்பிட மாட்டேன், காஃபி எடுத்துட்டு வா. காஃபி இது வரைக்குங்கய்யா. காஃபி எப்பவோ போட்ட காஃபிலாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக இப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்பெஷலான காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. வந்துட்டான் டீ தட்டை தூக்கிட்டு. இங்க வாடா. என்ன மாமா? என்னப்பா வந்தவங்கள வான்னு கூப்பிடுறது இல்ல, முதல்ல வரணும்னு சொல்றீங்க. ஆனா வந்தா ஒரு கவனிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இருங்க மாமா, அதோ வந்துடுறேன். என்னங்க இது? நீங்க கூப்பிட கூப்பிட ஜீவா போயிட்டே இருக்கான். இங்க எதுவுமே சரியில்லை சாவித்ரி. இங்க யார எங்க வைக்கணும்னு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியல. எனக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வராமையா போற போது அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ராஜி, இப்படி யோசிச்சிட்டே இருந்தா என்ன மாற்றம்? இதுக்கு மேலே நாம நடந்ததை மூடி மறைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லம்மா.
நீ வா, நம்ம போய் கார்த்திகிட்ட பேசலாம். பேசலாங்க. ஆனா எல்லாருமா போய் பேசினா அது இன்னும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இருங்க, நான் மட்டும் போய் சொல்ற விதத்துல சொல்லி நிலைமைய புரிய வைக்கிறேன். அம்மா, என்னம்மா வரணுமா? நான் ரெடியா தான் இருக்கேன், போலாமா? அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்கம்மா. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேத்து ரிசப்ஷனுக்கு வந்த உன் ஃப்ரெண்டு யாரோ வானதி உனக்கு பொருத்தமில்லாதவன, உன்னை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி கிடையாதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா என்ன? அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? வானதி தான்ப்பா சொன்னா. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கல. வானதி கிட்ட கூட இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இருந்தும் அவ ஏன் இதை உங்ககிட்ட சொன்னான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்க. நடந்ததையெல்லாம் சொல்லி வானதி ரொம்ப வருத்தப்பட்டா. நான் எந்த விதத்திலயும் கார்த்திக்கு பொருத்தமில்லாதவன்னு சொல்லி அழுதா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை சமாதானப்படுத்தி ராத்திரி ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். காலையில போய் பார்த்தா வானத்திய காணோம். காணுமா? ஆமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளையோட படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் நான் எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாதவ. அவரை கட்டிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு பொருத்தம் இல்லாத இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நான் போறேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கார்த்திக். இந்த விஷயம் தெரிஞ்சா நீ மனசு உடைஞ்சு போயிருவேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் வானத்தை காணாம போய் இவ்வளவு நேரம் ஆகியும் இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். நியாயமா இதை நினைச்சு வருத்தப்படணும்? நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் இங்க வந்ததுல இருந்து ஏதோ தப்பா இருக்கு நினைச்சு சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னதான் இருந்தாலும் ஊருக்குள்ள மதிப்பு மரியாதையும் இருக்கக்கூடிய குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமா? ஆரம்பத்திலே தராதரம் பார்த்து பொண்ணு எடுத்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சொந்தத்திலே எவ்வளோ பொண்ணு இருக்கு, கேட்டா தானே. எங்கெண்டோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்தீங்க. ஆனா அவன் நம்ம எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டு போயிட்டாலே. நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். பொண்ணு காணாம போனதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? மாமா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ராஜேஸ்வரி, நீ இப்படி அமைதியாவே இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. எவ்வளவு கனவோட இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்ப. ஆனா நம்ம நேரம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு நீயே சொல்லுமா.
எதையுமே சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல சார். இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனா அது என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன நம்பி கல்யாண பொறுப்பை ஒப்படைச்ச என் பிள்ளைக்கு இது நான் செஞ்ச துரோகம் ஆயிடாதா? என்னம்மா நீ எங்க தரப்புல நடந்த ஒரு தப்புக்காக நீ ஏம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சம்பந்தி, யார் பக்கம் தப்பு நடந்திருந்தாலும் கல்யாணம் நின்னது தானே. எப்படியும் வானதி கண்டுபிடிச்சிடலான்னு நாமளும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? சமந்தி, என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடத்திடணுங்கிறதுல சம்மந்தி அம்மா ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா வானத்தை இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே, அதை நினைச்சாதான் தலையே சுத்துது. ராஜேஸ்வரி, நான் ஒரு யோசனை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க சார். வானதி இல்லைன்னா கூட இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னா அதுக்கு உடனே இன்னொரு பொண்ணை பார்த்து கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரே வழி. நீ என்ன சொல்ற ராஜேஸ்வரி? என்ன ராஜேஸ்வரி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்க? வாசன், அவ ரொம்ப குழப்பி போயிருக்கா. நீங்க உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. உடனே இன்னொரு பொண்ணை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அப்படியே யாராச்சும் இருந்தாலும் கூட நம்ம அவசரத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா என்ன? உங்களுக்கு சம்மதமான சொல்லுங்க, மத்தத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு என்னமோ இது நல்ல யோசனை தான் தோணுது. ராஜி, நீ என்ன நினைக்கிற? இதுல என்னோட அபிப்பிராயமா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இப்படி ஒரு நிலைமையில என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஏமா, நேத்து கார்த்தியோட ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒரு பொண்ணு வந்ததுன்னு சொன்னல, அந்த பொண்ணு வேணா கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க பேசி பார்க்கலாமா? ஐயோ, நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை கட்டி வைக்க பிளான் பண்ணா இவங்க ரூட்டை மாத்தி விடுறாங்க. நான் வேணும்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். இல்லங்க, அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கெல்லாம் கார்த்திக் விருப்பப்பட மாட்டான். அவசரத்துல நாம இந்த கல்யாணத்தை நடத்தினா கூட அது என் பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்க கூட அதை தாம்மா நினைக்கிறோம். நீங்க எதுக்காக கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்காக அலையறீங்க சொல்லுங்க? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க பையனுக்கு பிடிச்ச பொண்ணா, உங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணா, உங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு ஒரு பொண்ணு தயாராவே இருக்கிறா. எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? யாருங்க அது? வேற யாரு, நம்ம ஆர்த்தி தான். அக்கா, என்ன பேசுற நீ? நான் என்ன அப்படி தப்பா பேசிட்ட சுந்தரம்? உடனடியா கல்யாணம் நடக்கணும், அதே நேரம் அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணாவும் மாப்பிளைக்கு பிடிச்ச பொண்ணாவும் இருக்கணும்னா அது நம்ம ஆர்த்தியா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ராஜேஸ்வரி அம்மா, ஆரம்பத்துல நீங்க வானதி வேணும்னா இந்த வீட்டுக்கு நீங்க சம்பந்தம் பண்ண வந்தீங்க. ஆர்த்தி போட்டோவை பார்த்து புடிச்சு போய் அவளைதானே பொண்ணு பார்க்க வந்தீங்க. ஏதேதோ காரணத்தினால அவகிட்ட இருந்து தட்டி போன கல்யாணம் திரும்ப இப்ப அவகிட்டே வருது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ஆர்த்திக்குமே உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல முழு சம்மதம் தான். இவ்வளவு தூரம் எல்லாம் அமைஞ்சு வரும்போது இன்னொரு பொண்ணு மூலமா கலையறதா நினைச்சுக்குவோம். சுந்தரம், போனவளை பத்தி நாம கவலைப்படாம இருக்கிறவளை எப்படி கரை சேர்க்கறதுன்றத பத்தி யோசியேன்.
ஒரு பொண்ணால நாம பட்ட அவமானத்தை இன்னொரு பொண்ணு மூலமாவது கலையர்தான் நினைச்சுக்கியே. ஆர்த்தி அந்த வீட்டு மருமகளா போறதுல எனக்கு விருப்பம் இல்லாம இல்லக்கா. ஆனா ஏற்கனவே அவங்க நம்மளை நம்பி மோசம் போயிருக்கிறப்ப மறுபடியும் நான் எதுக்காகவும் அவங்கள கட்டாயப்படுத்த விரும்பல. அவங்க விருப்பம் எப்படியோ அதுபடியே நடக்கட்டும். அமுதா, நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க? நான் என்ன நீ பேசுறது? என் மனசுல இருக்கிறதெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டாரே. ஆனா சம்மந்தியம்மா, ஒன்னே ஒண்ணு, நீங்க தப்பா நினைக்க கூடாது. வானத்துக்கு பதிலா ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நாங்க உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா மண்டபம் வரைக்கும் வந்து எங்க வீட்டு பொண்ணால இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நினைச்சா எங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதை இங்கேயே சரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே தான் கேக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி செய்யுங்க. ராஜேஸ்வரி, நின்னு போன கல்யாணம் திரும்ப நடக்கிறதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஹலோ மேடம், அப்படியா? எல்லாம் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் மேடம். உடனே நான் அங்க வரேன். ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் பூவ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் சுவ ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்வ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. முகூர்த்தத்துக்கு நாழி எடுத்து இதோ ரெடி சாமி. சீக்கிரம் வாங்க, உட்காருங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா. மண்டபத்துல எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. என்ன விட்டுரு மாமா, நான் போயிடுறேன். உன்னை திரும்பவும் அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன்? புரியாம பேசுறியே நீ. இன்னும் நீ அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு மருமகளா போவன்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மறந்துடுவானதே. இனி உனக்கு நான் மட்டும்தான். அந்த மெட்ராஸ்காரனை விட உன்னை நல்லா வச்சு பாத்துப்பேன். இன்னொருத்தருக்கு நிச்சயமான என்ன இப்படி கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்ல? எது வெக்கமா? இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணா? முதல்ல நீ என்னோட முறை பொண்ணு, அதுக்கப்புறம் தான் அவன்லாம். மித்ரன் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க மேடம். பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு பண்ணி ஐயரை வர வச்சு தயார் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, வாங்க போலாம். வாங்க மேடம். நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது என்னோட எத்தனை வருஷ கனவு தெரியுமா? ஊரே அசந்து போற மாதிரி நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு இடத்துல வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாயி போச்சு. மாமா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாமா. இது மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ தெரிஞ்சதுன்னா உன்னை காணமேன்னு மண்டபத்துல எல்லாரும் பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க நான் உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். ஐயரே சொல்லுங்க. அந்த மாலையை கொடுங்க. இந்த மாலையை போட்டு விடுங்க. கல்யாணம் எனக்கு கல்யாணம்,
கல்யாணம் அவங்க குறிச்ச அதே தேதி முகூர்த்தத்துல இங்க நம்ம கல்யாணம் நடக்க போகுது. வேண்டாம் மாமா. வேண்டாம் மாமா. டேய் நிறுத்துடா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா மித்ரன் மேடம், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் மருமகளை நான் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதனால ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரம் எல்லாரையும் முடிச்சிருங்க. ஓகே மேடம். டேய், ஒருத்த விடாம எல்லாரையும் அடிச்சு தூக்குங்கடா. இந்தாங்க. சீக்கிரம் போய் ரெடியாக. சம்பந்தியம்மா, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். வானத்தை கிடைச்சிட்டா. நான் உடனே வானத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆர்த்திய நீங்க மணமேடைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் ருத்ரத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் ஹிரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவத்யே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் வித்யே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ. மா நில்லுங்க சம்பந்தி. என்ன சம்பந்தியம்மா? வானதி கிடைச்சிட்டான்னு அவளோட நான் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லியும் நீங்க ஆர்த்தி அலங்காரம் பண்ணி மேடைக்கு கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. வானதி, நீ மணவரையில உட்காரு. சம்பந்தி, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். எல்லாரும் முன்னாடியும் சபையில ஆர்த்திய மணப்பொண்ணா உட்கார வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு இப்ப ஓடி பொண்ணுல கூட்டிட்டு வந்து மணமடியில உட்கார வைக்கிறேங்கிறீங்க. நான் தான் வானதி கிடைச்சிட்டா, அவளுக்கும் கார்த்திக் தான் கல்யாணம்னு ஆர்த்திய நீங்க ரெடி பண்ண வேண்டான்னு போன்லயே உங்ககிட்ட சொன்னேன்ல. சொன்னீங்க சம்பந்தி. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாருமா சேர்ந்து ஆர்த்திய மணமகளாக்கலாம்னு சொல்லும் போது உங்க முடிவுதான் ஏன் முடிவுன்னு சொல்லிட்டு இப்ப வானதி வந்தது உங்க மனசை மாத்திக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க சொன்னதை நம்பி உங்க பையனுக்கு கழுத்து நீட்ட மணவர வரைக்கும் வந்து நிக்கிறாளே என் பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசை நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி என் பொண்ணைய மாத்திக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க
நீங்க மனமடை ஏறி நான் ஏறுறதுக்கோ இறங்கு நான் இறங்குறதுக்கோ என் பொண்ண பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் உங்க பேச்ச நம்பி நம்பி என் புள்ள ஏமாந்து மனசு நொந்து போய் நிக்கிறத பாக்குறதுக்கு இனியும் நான் தயாரா இருக்க மாட்டேங்க. அதனாலதான் மத்த எல்லாத்தையும் விட எனக்கு என் புள்ள வாழ்க்கைதான் முக்கியம். அதுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க சும்மா இருங்க. இப்படி மழுங்கி மழுங்கி போய்தான் இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கோம். இது என்ன புதுசா இது என் பிள்ளைக்கு நடக்கிறது? என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்துட்டு இவதான் என் வீட்டு மருமகன் சொல்லி நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னாடி என் பிள்ளைய அழ வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. அப்படி எல்லாரும் முன்னாடி என் பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு அவளை மனமடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இப்ப வேணாம் மறுபடியும் அவதான் வேணும்னு சொல்லி திரும்பவும் அவளை அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ணு எந்த வகையில தரக்குறைவா போயிட்டாங்க? ஆரம்பத்துல இருந்து அவளை அழ வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க சொல்லும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் வாய மூடிக்கிட்டு மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை எதையுமே காட்டிக்காம சரி சரின்னு தலையாட்டிட்டு வந்து நிக்கிறவளை விட எல்லாரும் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சுட்டு ஓடி போன இந்த பானதி தான் உங்களுக்கு வசதியா போயிட்டால. போதும். இன்னொரு வார்த்தை வானத்தை பத்தி தப்பா பேசுனீங்க நல்லா இருக்காது. நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி வானத்தி ஒண்ணு இந்த கல்யாணம் வேண்டான்னு ஓடி போல. இதோ இங்க நிக்கிறானே இவன் தான் வானத்தையே கடத்திட்டு போயிருக்கான். வானத்தையே கட்டிக்கணுங்கிற ஆசையில இவன் கடத்திட்டு போயிருக்கான். அட பாவி, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பி என் வீட்டுல சேர்த்ததுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நீலாம் நல்லா இருப்பியா? ஓ சுயநலத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கையை பாழாக்க நினைச்சியடா. பாவி பாவி, நீலாம் நல்லா இருக்கவே மாட்டடா. உங்களை நம்பி நம்பி நான் மோசமானதெல்லாம் போதும். 1000 தான் இருந்தாலும் ரத்த சொந்தமாச்சே. பழசெல்லாம் மறந்துட்டு உங்களை வீட்டுல சேர்த்ததுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருக்கேடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு உங்களுக்குமான எல்லா உறவும் அந்து போச்சு. இனி நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காத. போடா போடா வெளியே. போடா போடா வெளியே. போடா வெளியே. ஆழி ஆயிட்டே இருக்கு. பொண்ணை உட்கார வைக்க. என்ன ஆர்த்தி? அண்ணா நீங்க போய் வர சொல்லுங்க. அண்ணா நீங்க போய் வர சொல்லுங்க. அம்மா ராஜி, சம்மந்தை மாட்ட சொல்லி பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழம் கொடுக்க ஏற்பாடு. அண்ணே சம்மந்தி அம்மா எங்க? ஆர்த்தியை சமாதானப்படுத்த போயிருப்பா. ஏங்க சுந்தரா, நம்ம ஆர்த்தி தூக்க மாத்திரை தின்னுட்டு சாவ கிடக்குதுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, என்ன ஆர்த்தி என்னாச்சு? என்னங்க ஆர்த்தி? அமுதா கொஞ்சம் அமைதியா இரு. ஆர்த்தி, நான் தான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன்ல, இன்னுமா உனக்கு புரியல? கல்யாணங்கிறது ஒரு வரம், அது தானா அமையணும். நாம என்னதான் ஆசைப்பட்டாலும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவை மாத்திக்கிட்டாலும் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுபடிதான் எல்லாமே அமையும். நடந்ததெல்லாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரம் யதார்த்தம் என்னங்கிறதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும் ஆர்த்தி. அந்த யதார்த்தத்தை உன் மனசு ஏத்துக்காம இருக்கிறது தான்
இவ்ளோ குழப்பத்துக்கும் காரணம். நீங்க செஞ்சது எதுவுமே தப்பு இல்ல. நான் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு இல்ல. எப்படியோ எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்ல ஆர்த்தி. இங்க பாருமா, இங்க யாருக்கும் உன்னை அசிங்கப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. எங்க எல்லாருக்கும் வானது எப்படியோ அப்படித்தான் நீயும். உன்னை என் மருமகளா ஏத்துக்காததுனால நீ மோசமானவல்ல. என் புள்ளைய கட்டிக்க தகுதி இல்லாதவன் ஆயிடாதுமா. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் தள்ளி போச்சுன்னா அது இப்ப நடக்கிறத விட இன்னும் நல்ல விதமா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு ஸ்வேதாவோட எதிர்காலத்துல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குமோ அதே அக்கறை உன் மேலையும் எனக்கு இருக்கு. வானத்தை ஜெயிச்சுட்டா நீ தோத்துட்டேன்னு பேசுற அளவுக்கு இது ஒண்ணும் பந்தயம் கிடையாது. வாழ்க்கை உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் இப்படி அழுதுட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? இங்க பாரு ஆர்த்தி, இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத அளவுக்கு சீக்கிரமே இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாமே தட்டி போயிருக்குன்னு நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப. அதனால நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம வந்து உன் அக்கா மாமாவுக்கும் செய்ய வேண்டிய முறைய செய். வா ஆர்த்தி. வா வா. ஸ்வேதா, அந்த பால் பழத்தை எடுத்து கூட. ஆர்த்தி வாங்கிக்கோ. வாங்க. போமா. வாங்க சம்பந்தியம்மா. வாங்க அண்ணே. போங்க சம்பந்தி. போங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
வெளியில ஊத்திரு. வாமா. வாமா. இந்த அப்படி ஏத்து. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு 2 பேரும் சாமி கும்பிடுங்க. அம்மா, என்ன இது? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தாம்மா. எல்லா நேரத்திலயும் சாமி எனக்கு துணையா நிக்கிறத தாண்டி இந்த விஷயத்துல என்னை விட ரொம்ப உறுதியா இருந்தது என்னவோ நீங்க தான்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்காதுமா. என்னை இந்த வீட்டை மருமகளாக்கணும்ன்றதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு எல்லாம் நான் என்னைக்கோ கடமைப்பட்டிருக்கேம்மா. என்ன வானதி இது? இப்படி ஒரு நல்ல நாள் அதுவுமா கண்ணை கசக்கிக்கிட்டு. இப்ப நீ என் வீட்டு மூத்த மருமக. சுருக்கமா சொல்லணும்னா எங்க 2 பேருக்கு அப்புறம் எல்லாமே நீதான். இங்க எனக்கு சமமா இருந்து இந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்ண போற பொண்ணுன்னா எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஒரு மருமகளா இங்க உன் கடமைய சிறப்பா செய்வேங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1000 தடை வந்தாலும் நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் செஞ்சு கொடுத்தாரு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கோ. வானதி, நீ இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இனிப்பா தித்திப்பா இருக்கணும். வந்தவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. இந்தா போலாங்க. அம்மா நமஸ்காரம்மா. வாங்க சாமி. வணக்கம். கல்யாணம் எல்லாம் நல்லபடி ஆச்சாம்மா? கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம நடந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருந்தும் நீங்க தான் வராம இருந்துட்டீங்க. அது பர்சனலா சொந்த விஷயமா வெளியே போயிருந்தேன். அங்கிருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாளே ஆயிடுச்சு, அதான் வர முடியல. பரவாயில்ல சாமி, எங்க பிள்ளைங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறதுக்காச்சும் வந்தீங்களே, அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். எங்க வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம நான் அதை செஞ்சதே இல்ல. அதுவும் இது என் பிள்ளையோட வாழ்க்கை விஷயம். அவனுக்கு அப்புறம் இந்த வம்சம் தழைக்கிறதுக்கு நீங்க தான் அவனோட சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரமா பார்த்து குறிச்சு கொடுக்கணும். அதனால நம்ம இந்த பார்த்து கொடுத்துறேன். எங்களுக்கு பிறக்க போறது பேரனா இல்ல பேத்தியான்னு தெரிஞ்சுக்கிறதுல இப்பவே எங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அது என்ன பேரனோ பேத்தியோ, ஒரே நேரத்துல பேரன் பேத்தின்னு ரெட்ட பிள்ளையா பிறந்தா வேணாங்குதா? நினைப்புதான்.
இவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கான நல்ல நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல ஒரு வாரம் தானே? 10,000 ரூபாய்க்கு ஒரு வாரம். என்ன புரோகிதரே? இல்ல இவங்க ராசி நட்சத்திரத்துக்கு சரியான கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து வருதுன்னா அடுத்த மாசம். இன்னைக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்க சொன்னா நீங்க அடுத்த வாரம் அடுத்த மாசம் இழுத்துக்கிட்டே போறீங்களே. சம்பந்தியம்மா, அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு? அதான் கையில பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்ல. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போற நேரம் நல்லதா இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க சாமி, சம்பந்தியம்மா சொல்றாங்களேங்கிறதுக்காக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான நேரத்தை குறிச்சு கொடுத்துறாதீங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி எங்க வம்சம் நல்லா தழைச்சு வரணும். அதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிட்டு நல்ல நேரமா பார்த்து குறிச்சு கொடுங்க. அது வாரக்கணக்கானாலும் பரவாயில்ல, மாச கணக்கானாலும் பரவாயில்ல, நாங்க காத்திருக்கோம். மாப்பிள்ளை பொண்ணோட நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பார்த்ததுல இன்னைக்கே நாளும் நேரமும் அமோகமா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுன்றலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்போ நான் வரேங்க. பார்த்து வர மாட்டியா? அப்படி எங்க அவசரமா போயிட்டு இருக்க நீ? இல்ல, அங்க என்ன? அவங்க நமக்காக நேரம் குறிச்சிட்டு இருக்காங்க. அதான்.
ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட எதையுமே வெளியே நீ யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். நம்ம பேசுனதெல்லாம் நமக்குள்ளேயே பர்சனலாக இருக்கட்டும் வானதி. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட பேசின விஷயத்தை பற்றி தான். அம்மாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. என் மனசில் ஓடுறது எல்லாமே அவங்க கிட்ட சொல்ல தைரியம் இல்லாததுனால தான் இப்போ வரைக்குமே நான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க முடிவு பண்ண இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. இனி என்னைக்கும் நான் அதை அவங்க கிட்ட சொல்ல போறதில்ல. அதே மாதிரி நீ சொல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. ஏற்கனவே 2-3 தடவை அம்மாவுக்கு தெரிய வேண்டான்னு நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீ அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க. நான் நினைச்ச அளவுக்கு அது பெரிய பிரச்சனையாகாம போனதுனால ஏதோ சரியா போச்சு. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை வானதே. இது ரொம்பவே சீரியஸான மேட்டர். மறந்து போய் கூட உன் மூலமா இது அம்மாவுக்கு தெரிய வந்துடக்கூடாது. இதை சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். என்ன ராஜி, தனியா சிரிச்சுக்கிட்டு வர, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம பையனையும் மருமகளையும் பார்த்த சந்தோஷத்துல தாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க தெரியுமா? அவங்கள பாக்குறப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க மாதிரியே தெரியல. ஏதோ பல வருஷமாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மாதிரி அவ்வளவு பிரியமா இருக்காங்க. அத பாக்குறப்பவே மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அவங்க சந்தோஷம் தானே ராஜி நம்ம சந்தோஷமோ? நாம அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியா இருக்கும்போது அதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு? எனக்கு கார்த்திகை பாக்குறதுக்கு தாங்க ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு அவன் பொண்டாட்டி மேல உயிரா இருக்காங்க. இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காம இருந்திருக்கான். அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவனா வந்து சொல்லுவான்? பெத்தவங்க நாம தான் அதை நாசுக்கா புரிஞ்சுக்கிட்டு காலகாலத்துல எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும். அந்த விதத்துல இது வரைக்கும் கார்த்திக்னு எல்லாத்தையும் சரியான நேரத்துல செஞ்சிருக்க. இந்த கல்யாணத்தை உட்பட என்னதான் இருந்தாலும் அவங்க புது ஜோடிங்க இல்லையா? அவளையே நம்ம கல்யாண வாழ்க்கையில நமக்குள்ள இல்லாத அந்யோன்யமா சொல்லு. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? சும்மா இருங்க. அட, கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆயும் இன்னும் அந்த வெக்க விட்டு போகல பாரு. நீ நினைக்கிற மாதிரி நானும் உன்னை பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம எங்க அம்மாவோட கட்டாயத்தினால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். என் மேல உனக்கு இருக்கிற ஆசை அஃபெக்ஷனும் கொஞ்சம் கூட எனக்கு உன் மேல கிடையாது வானதி. நம்ம பேசுனதெல்லாம் நமக்குள்ளேயே பர்சனலா இருக்கட்டும் வானதி. வானதி, அம்மா காஃபி சாப்பிட்டீங்களாம்மா? நான் வேணா போட்டு எடுத்துட்டு வரவா? இரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நீயே ஒரு மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நீங்க வாங்கம்மா. வானதி நில்லு, திரும்பு. நீ கை குழந்தையா இருந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்த உடனே நீ எப்பவும் போல இருக்கியா இல்ல ஏதோ ஒரு கவலையில இருக்கியான்னு கூடவா என்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ இப்படி அவசர அவசரமா கண்ணை தொடச்சுக்கிட்டு ஓடும் போதே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது வானதி. உன் கண்ணு கவலையா இருக்கே. இங்க பாரு, எப்பவுமே நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப உன் மனசுல என்னமா குறை, என்ன கவலை? அதை என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, இல்லன்னா
நான் உன்னை வற்புறுத்தல. ஐயோ அம்மா, அப்படி இல்லம்மா. நிறுத்து வாணி. நீ என்னதான் உன் மனசுல இருக்கிற சோகத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மறைச்சாலும் உன் முகத்தை பார்த்தே நீ வருத்தத்துல இருக்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுவும் நீ சொல்லாமலே என்னால கண்டுபிடிக்க முடியும்ல. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட கேக்குறேன்? என் மகங்கிற உரிமையோடு தானே. உனக்கும் என் மேல அந்த அன்பும் உரிமையும் இருந்துச்சுன்னா உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு. இல்ல என்கிட்ட சொல்ல மாட்டேன், இப்படியேதான் கண்ணை கசிக்கிட்டு நிப்பேன்னா தாராளமா உன் இஷ்டம். நீ அழு. என்ன இவ இப்படி கதறி அழுறா? நான் என்ன சின்ன விஷயமா இருக்கும்னு நினைச்சா பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. சம சம. வானதி, வானதி, என்னம்மா ஆச்சு? என்னம்மா, கல்யாணம் ஆகி அடுத்த நாளே நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு நின்னா நான் என்னம்மா நினைக்கிறது? அதுக்காக தானே நான் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன் என்ன என்னன்னு. என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? உன்னை யாரும் இங்க எதுவும் சொல்லிட்டாங்களா? உன் பிரச்சனை என்னன்னு நீ வாயை திறந்து சொன்னதானமா எனக்கு தெரியும். சொல்லுமா. சம்பந்தியம்மா எதுவும் உன்கிட்ட கோச்சுக்கிட்டாங்களா? அவங்களாம் என்கிட்ட நல்லா தம்மா பேசுறாங்க. ஆனா அவர்தான் அவருதானா? அப்போ நேத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. அழாத வனதி, அழாதம்மா. அவர் என்ன வேண்டா வெறுப்பாதான் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலம்மா. என்ன பத்தி அவருக்கு இருந்த அபிப்பிராயம் எனக்கு தெரிஞ்சதும் சொக்கண்டோர உடைஞ்சு போயிட்டம்மா. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ போறத நினைச்சு பெரிய கனவுல இருந்த எனக்கு இப்போ அந்த கனவு எல்லாமே கலைஞ்சு போன மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. வானதி, நான் சொல்றேன், நீ வீணா அழாத. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்குடி. இப்படி விருப்பம் இல்லாம உன்னை கட்டுக்கிறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் வானதி. வானதி, மாப்பிள்ள உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்காருனா அன்னைக்கு ஆர்த்தி கிட்ட அவர் போன்ல பேசினதெல்லாம் உண்மைதானே? நான் அவ்வளவு தூரம் அவரை வற்புறுத்தி கேட்டு கூட அன்னைக்கு அதெல்லாம் அவங்க அம்மாவுக்காக அவர் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்தா எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. இந்த கல்யாணமே வேணான்னு உன்னை நம்ம வீட்டுல ஏன் பொண்ணா காலம் முழுக்க வச்சிருந்திருப்பேனே. இப்ப நம்ம கைய மீறி எல்லாமே போயிடுச்சு. இனிமே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்க வானதி. இப்படி அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து உன் வாழ்க்கைய பாழடிச்சிட்டாங்களே வானதி. எனக்கு விதைச்சது அவ்வளவுதானே. வாழ்க்கைய ஓட்டிடலான்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் இத பத்தி அத்தை கிட்ட சொல்லாம இருந்தா ரொம்ப தப்பா இருக்குமோன்னு தோணுதுமா. பேசாம உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் அத்தை கிட்டயும் சொல்லிடவாமா? அத்தை கிட்ட? வானதி, என்ன பேசுற நீ? அதெல்லாம் வேணாம். இந்த விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்ப உன் மேல பிரியம் இல்லைன்னு சொல்ற மாப்பிளைக்கு கொஞ்ச நாள் உன் கூட வாழ்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் உன்ன அவருக்கு பிடிக்கலாம் இல்லையா? அதனால அவசரப்பட்டு நாம இதுல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் வானதி. எல்லாம் நல்லபடியா மாறும், நீ கவலைப்படாத. அம்மா சொல்றல்ல, அதெல்லாம் மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா.